ஒரு சைடு மெடிடேஷன் பண்ணிட்டு கிளீன் பண்றோம் நம்மளோட உடம்புல பாய்சன். இன்னொரு சைடு நம்மளுக்கு தெரியாம பழைய மைண்ட் செட்னால மறுபடியும் பாய்சன் சேர்த்து வைக்கிறோம். ஸோ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சாபம். யாரோ ஒருத்தர் சாபம் போட்டா உங்களுக்கு ஒன்றும் பழிக்காது. எந்த தாட்டு எந்த எமோஷன் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி சுத்தமா இருப்பீங்க. நம்ம யாருன்றது தெரியாம இருக்கிறதுக்கு கூட அதுதான் காரணம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள பாய்சன் நம்ம கிளியர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். கான்சியஸா நீங்க உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது நமக்கு வர அந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த லேயர்ஸ் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் பாய்சன்ல உள்ள போயிட்டு அந்த பாய்சனை பர்ன் பண்ணும். அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 3வது செஷன், புக்கு பேர் இரிட்டேஷன் பை டார்கம் சரேடாரியன். நம்மக்குள்ள ஒரு சேஞ்ச் வர்றதுக்குள்ள நம்மளோட பழைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் அப்படியே இருக்கும் இல்லையா? அந்த பழைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்னால கூட மறுபடியும் நம்ம பாய்சன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஒரு சைடு மெடிடேஷன் பண்ணிட்டு கிளீன் பண்றோம் நம்மளோட உடம்புல பாய்சன். இன்னொரு சைடு நம்மளுக்கு தெரியாம பழைய மைண்ட் செட்னால மறுபடியும் பாய்சன் சேர்த்து வைக்கிறோம். ஸோ ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 90 ரூபாய் செலவு பண்றோம். எங்க இருக்கு? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எவ்வளவு மிச்சம் ஆயிட்டு இருக்கு? 10 ரூபாய் தான் மிச்சம் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் 1000 ரூபீஸ் இருக்கு. அப்போ 10 ரூபாய் எங்க இருக்கு, 1000 ரூபீஸ் எங்க இருக்கு? எவ்வளவு டிஃபரன்ஸ்? அது நம்ம சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய், செலவு பண்றது 5,000 ரூபாய்னா அப்போ கையில மிச்சம் 5,000 ரூபாய் இருக்கும். நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு விட நம்ம கையில அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜி டைனமிக்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அந்த மாதிரி எனர்ஜி டைனமிக்ஸ் நமக்குள்ள அந்த மாதிரி நடக்கல. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது நம்மளோட அந்த நாலேஜ்னால நம்மளோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தா நமக்குள்ள எனர்ஜி சேவ் ஆயிடும், எது பண்ணா நம்ம பாய்சன் கலெக்ட் பண்ணாம இருக்கிற பாய்சன் எப்படி கிளியர் பண்ணலாம், இருக்கிற நல்ல ஆரோக்கியம் எப்படி காப்பாத்துக்கலாம், இன்னும் ரொம்ப ஆரோக்கியமா எப்படி வாழலாம், ரொம்ப ஆனந்தமா எப்படி வாழலான்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும். அது வரணும்னா, அது இன்னும் சீக்கிரமா வரணும்னா, அது இன்னும் அதிகமா வரணும்னா இந்த புக்ல சொல்றது நீங்க கான்சியஸா வாழுங்க. சாப்பிடும்போது கான்சியஸா இருங்க, பேசும்போது கான்சியஸா பேசுங்க. எந்த வார்த்தை பேசினா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. எப்படி பிஹேவ் பண்ணா உங்களோட வாழ்க்கை, சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படி நீங்க பிஹேவ் பண்ண. ஸோ எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவங்க கூட அப்படி இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கெடுதல் உங்களுக்கே நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சாபம். யாரோ ஒருத்தர் சாபம் போட்டா உங்களுக்கு ஒன்றும் பழிக்காது. உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நீங்க உங்களுக்கு ஒரு செகண்ட் கொடுக்குற சாபம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அலர்ட் ஆயிடுவீங்க. அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே, கொஞ்சம் ஒரு இந்த அவேர்னஸ் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடி பழைய மைண்ட் செட் பிரகாரம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மெடிடேஷன் ரெகுலரா பண்ணும்போது, புக்ஸ் ரெகுலரா படிக்கும் போது, ரெகுலரா குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அவேர்னஸ் கான்ஸ்டன்டா டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்க கான்ஷியஸ் லிவிங், கான்ஷியஸ் டாக்கிங், கான்ஷியஸ் எல்லாமே கான்ஷியஸா இருக்கும்போது உடம்புல எந்த பாய்சன் இருந்தாலும் கரையும். ஒரு வாட்டி பத்ரிஜி சார் கிட்ட போகும்போது, ஒரு வாட்டி பிரமிட் வேலையில ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு வாட்டி ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னதான் பாக்குறாருன்னு பக்கத்துல உட்காந்துட்டு நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அவர் பத்ரி சார் சொன்னாரு, நான் ஒருத்தனை பார்த்தா
நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி எனக்கு தெரியணும். நான் இங்க பார்த்தா உங்க பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க எனக்கு தெரியணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சுத்தமான கிளாஸ் எப்படி இருக்குமோ அப்படி ஆஹ், அப்படி இருக்கணும் நீங்கன்னு சொன்னார். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்ஸ் எதுக்கு அப்படி டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, எந்த தாட்டு எந்த எமோஷன் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது நீங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி சுத்தமா இருப்பீங்க. ஸோ கண்ணாடிக்கு பின்னாடி எது இருந்தாலும் ரொம்ப கிளியரா கிளாஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு கிளியரா தெரியுமோ அவ்வளவு தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம உடம்புல நம்மளுக்கு இருக்கிற எத்தனையோ தாட்ஸ் எமோஷன்ஸ் இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்டுக்கு சம்பந்தப்பட்ட சரியில்லாத குணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய பாய்சன் சேர்த்துக்கும். அது எப்போ அந்த பாய்சன் ஜீரோ ஆகுதோ அப்போ நீங்க என்லைட்டட். அப்போ நீங்க இந்த பூமிக்கு வந்த பர்பஸ் கிளியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த மொமெண்ட் இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மம். அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள பாய்சன் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தெரியாம சேர்த்து வச்சிருப்போன்றது, அந்த சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அதனால எத்தனை விஷயம் நம்ம என்ன சொல்றது, எத்தனையோ அப்டக்கல்ஸ் கூட நம்ம தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாருன்றது தெரியாம இருக்கிறது கூட அதுதான் காரணம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள பாய்சன் நம்ம கிளியர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்கறோம்னா கூட அந்த பாய்சன் கிளியர் ஆனதை நம்மளால பார்க்க வரும். நம்மளோட தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகணும்னா கூட அந்த பாய்சன் கிளியர் ஆகணும். அந்த இப்போ அந்த தேர்ட் ஐ என்ற கிளாண்ட்ல இருந்து சர்டன் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அப்போ உடம்புக்குள்ள என்ன ஆயிடுது, எவ்வளவு பாய்சன் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா கரையும். ஆனா அந்த கிளாண்ட், அந்த தேர்ட் ஐ கிளாண்ட், அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். மெடிடேஷன் மூலமா தான் நம்ம இடம் கொடுப்போம். அந்த மெடிடேஷன் மூலமா உள்ளுக்குள்ள அந்த தேர்ட் ஐக்குள்ள இருந்து சில பென்சோடையாசெபைன் என்ற கெமிக்கல் அதை ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல், அந்த பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ரொம்ப நல்ல விளக்கம் சார். இப்போ என்னன்னா சார், அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பில்ட் அப் பண்ண திங்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள இருக்குது, மனசுல இருக்குது இல்லையா? அப்ப நம்ம வந்து வாட் வி நோட்டிஸ்ட் இஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் நோட்டிஸ்ட் இஸ், தொடக்கத்துல எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் வெரி குட் மாதிரி போறது தியானம் பண்ண தொடங்குறப்போ. அதுக்கு அப்புறம் வந்து இட்ஸ் ஆல் ட்ரைங் டு கம் அவுட். அதான் வாட் எவர் இஸ் இன்சைட் ஹேஸ் டு கம் அவுட். அது ஸோ யூ வில் ஸ்டார்ட் டு ஹேவ் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்களும் நிறைய அந்த பேட் இதுகள்லாம் வந்தா நம்ம வந்து சம்டைம்ஸ் வி ஃபீல் தட் இது என்ன நடக்குது இப்படி, நம்ம முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்து இப்படி நடக்குது, ஒரு கன்ஃபியூஷன் அப்படி வருமா? அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? வாட் இஸ் த ப்ரோசஸ், என்ன நடக்குது? ஏன்னா the more சில பேர் you the more you should be so loving, madam. Love yourself as you love uh, uh, love your neighbor as you love yourself. ஓகே ஓகே. Love, Jesus Christ சொன்னார், love your neighbor as you love thyself. உங்களை நீங்க எப்படி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நேசிக்கிறீங்களோ, உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ இன்னும் பக்கத்துல இருக்க அவங்கள கூட நீங்க அப்படி அந்த அளவுக்கு பார்க்கணும். உங்களை நீங்க எப்படி கேர் எடுப்பீங்களோ மற்றவங்க கூட நீங்க அப்படி கேர் எடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல கேர் எடுக்கிறீங்களோ ஆப்போசிட் பர்சனுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா உங்களை நீங்க கேர் எடுப்பீங்க. மெடிடேஷன் உட்காரும் போது நிறைய தாட்ஸ் இதெல்லாம் வரும், வந்தா கூட அது மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது, நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நீங்க நெகட்டிவ் தாட் மேல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பாய்சன் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்க எது ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் தாட் இருக்கட்டும், எமோஷன் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கே உங்களோட எனர்ஜி போய் அது இன்னும் பெருசாகும். அப்போ நெகட்டிவ் மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது பாய்சன் அதிகமாகும். ஸோ மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம், எந்த தாட் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எதுவே எந்த தாட்னு கவனிக்காதீங்க, மூச்சு மட்டும் கவனிங்க. அங்கே வந்து நம்ம தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, we are developing a conscious living, conscious breathing, ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டெவலப் ஆயிட்டு
அந்த அவேர்னஸ்ல என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பாய்சன் வந்து கரையும். ரெண்டாவது, நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து தெரியாம இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ கான்சியஸா நீங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணும்போது நமக்கு வர அந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த லேயர்ஸ் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் பாய்சன்ல உள்ள போயிட்டு அந்த பாய்சனை பர்ன் பண்ணும். அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அந்த லேயர்ஸ் ஆஃப் பாய்சன் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா நம்மளோட இன்னர் சென்சஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நாலேஜ் நம்மளுக்கு வரும். இப்போ ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னா சில பேருக்கு தேர்ட் ஐ ஓப்பனா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும். தேர்ட் ஐ மூலமா விஷன்ஸ் பாக்குறாங்க, ஆனா அவங்களால டீகோட் பண்ண முடியாம இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அந்த ஏன் கிளாரிட்டி இல்லாம இருக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆனா கூட பிகாஸ் ஆஃப் த பாய்சன். ஸோ அங்கே தே ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கிளியரிங் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த விஷயம் யார் சப்ஜெக்ட், இந்த டீட்டெயில் சப்ஜெக்ட் யார் கொடுப்பாங்க? நிறைய புக்ஸ் படிக்கணும், ஆச்சாரிய சாங்கத்தியம் இருக்கணும், குரு கிட்ட போய் நீங்க கத்துக்கணும். அந்த கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்து ரொம்ப வெறியோட அது இருக்கணும். அப்போதான் இந்த சப்ஜெக்ட், இந்த நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும், நம்ம காதுக்கு வந்து சேரும், நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். Hi, Master. If I feel very stressed and if I'm alone, I feel like eating a lot. Can you please explain about this, sir? சொல்றாங்க. அதாவது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா நிறைய இருக்கிறப்ப அவங்க நிறைய ஈட் பண்றாங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஜெனரலா ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஈவன் when you are feel depressed கூட you will be eating more. The stress is also a kind of depression. ஆனா அந்த டிப்ரெஷன் எதுக்கு வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே டிப்ரெஷன் வந்திருக்கு இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு நினைக்கும் போதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் மேல ஃபோக்கஸ் பண்றதை விட எது பண்ணா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியில வரலாம் அந்த பாயிண்ட் மேல ஒரு வாட்டி யோசிக்கிறது. ஜஸ்ட் ட்ரை டு திங்க் இன் தோஸ் லைன்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கம் அவுட். அண்ட் ரெண்டாவது, எது பண்ணா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்களா, எது பண்ணா நீங்க யூல் பிகம் ஃப்ரீ, அது நீங்க பண்ணுங்க. டேக் எ ஷவர். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கோ ஃபார் பாத்திங். ஒரு ரிலாக்ஸ்டு ரூம்ல உட்காருங்க. நம்ம வெளியில பிஸ்னஸோ இல்லை ஜாபோ இல்லை வாட் எவர் த ஒர்க் பிளேஸ்ல இருந்து வருவோம், அந்த டிராஃபிக்ல இருந்து வருவோம், அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாருக்கிட்ட எங்கெங்கெல்லாம் எத்தனையோ பிளேசஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். அது பிரைவேட் கம்பெனி இருக்கட்டும் இல்லை பப்ளிக் சர்வெண்ட்ஸாக இருக்கட்டும். எஸ்பெஷலி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட பப்ளிக்னு மீட் பண்ணுற அந்த பப்ளிக் அஃபிஷியல்ஸ்குள்ள நிறைய பாய்சன் இருக்கா. அவங்க என்ன அவங்க இந்த புக்ல என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்டைரக்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காலத்துல வீட்டில் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு பூஜை ரூம் இல்லை ஒரு மெடிடேஷன் ரூம் மாதிரி ஒரு செப்பரேட்டா இருக்கும். அந்த ரூம்ல வெறும் ப்ரேயர் பண்ற டைம்ல மெடிடேஷன் பண்ற டைம்ல மட்டும்தான் என்டர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த என்டர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அமைதியா உட்காருவாங்க. இல்லை அவங்களுக்கு படிச்ச புக் எடுத்துட்டு புக் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாய்சனோட இம்பேக்ட் அவங்க மைண்டு மேல படாம இருக்கணும். ரெண்டாவது, அமைதியா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அவங்க சேர்த்து வச்ச அந்த பாய்சன் எல்லாம் அவங்க பிஹேவியர்ல மிக்ஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால மைண்டு கன்ஃபியூஷனா இருக்கும். எப்போ இங்க குளிச்சுட்டு கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துட்டு மெடிடேஷன்ல உட்காரும் போது அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வருவாங்க. இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கும் எப்போ நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க வீட்டில் சொல்றாரு. ஸோ அது எல்லாரோட வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ ரெகுலராக டெய்லி அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த மைண்டில் இருக்கிற கன்ஃபியூஷன் போய் அந்த ஹையர் வேர்ல்டு, ஹையர் நாலேஜ், அந்த ஹையர் வேர்ல்டுல இருந்து வர நாலேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிளேஸ் நீங்கள் தான் உருவாக்கணும். நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ அழகா நம்ம மாத்திக்கணும்ன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது
அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாலேஜ் தேடி வர அற்புதமான டைம் தான் இது. இந்த 5th 6th டைம் எர்த் ஆல்ரெடி 6th டைமென்ஷன்ல இருக்கு. ஆனா மனுஷங்களோட மைண்ட் செட் வந்து இந்த 5th டைமென்ஷன்ல ரெசனேட் ஆயிட்டு இருக்கு, 6th டைமென்ஷனுக்கு போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க மனசுல எது நினைச்சாலும் அதை டக்குன்னு பலிக்கிற டைமென்ஷன், டக்குன்னு பலிக்கிற டைம்ல நம்ம இருக்கோம். அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும். ஸோ நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா மாத்திக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர். நான் தஞ்சாவூர்லேருந்து இந்திராங்க பேசுறேன் மாஸ்டர். நான் ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்கிறேன் மாஸ்டர். இப்ப நான் காலை ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு நம்ம யாரையும் திட்டக்கூடாது, எந்த ஸ்டூடெண்ட்டையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் போவேன். ஆனா அங்க போனதும் யாருமே ஹோம்ஒர்க் செய்யல. டெய்லி பர்டிகுலரா சில ஒரு 10 ஸ்டூடெண்டாவது இருக்காங்க, டெய்லி ஏமாத்துறாங்க. அப்ப அவன் என்னை ஏமாத்துறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது எனக்கு கோவம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அவனை எப்படி ட்ரீட் பண்றது, எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னே தெரியல. அது அவன் வந்து ஐயோ அவன் லைஃப்ல பின்னாடி கஷ்டப்படுவானே, அவனை நல்லா கொண்டு வரணுமே, அது நம்மளுடைய ஒர்க் ஆச்சே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவனை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எந்த ரெஸ்பான்சிபிளும் அவன்கிட்ட இருந்து இல்லை. அதனால எனக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒரு சூழல் வந்துருது. நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறேன். இருந்தாலும் அந்த கிளாஸ் ரூம் சூழல் வந்து என்னை அப்படி மாத்திருது. இதுக்கு நான் எப்படி என்னை மாத்திக்கணும் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் திங், அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்ற தாட் எடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை வேணுமான ஏமாத்தல, அவங்களோட அது வந்து அவங்களோட அன்இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டி. உங்களை ஏமாத்தணும்ன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இங்க அவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்லும் போது நீங்க பர்சனலா ஏத்துக்கிட்டீங்க, பர்சனலா ஃபீல் பண்றீங்க, அதனால இரிட்டேஷன் வருது. எப்போ ஒரு விஷயம் நீங்க பர்சனலா ஏத்துக்கும் போது தான் இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பாயிண்ட் நம்பர் 2, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது நீங்க கண்டுபிடிங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன டிஃபிகல்ட் என்ன இருக்குன்றது நீங்க பாருங்க. ஒரு ஸ்டூடெண்டா நீங்க பாருங்க. பார்க்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி அவங்கள டீல் பண்றது. எப்போ மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எப்போ மற்றவங்கள நீங்க புரிஞ்சுக்காம வெறும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா அப்போ அங்க ஆப்போசிட்ல என்ன நடந்துட்டு இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கும், புரியாம இருக்கும். அதனால வந்து நீங்க பர்சனலா இரிட்டேட் ஆவீங்க தவிர அங்க எந்த சேஞ்சும் வராது. அங்க சேஞ்ச் வரணும்னா அவங்களோட மைண்ட்ல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஸ்ட்ரக் ஆயிட்டாங்கன்றது நீங்க பாருங்க. நாளைக்கு நீங்க போயிட்டு இது எக்ஸ்பெரிமெண்டலா பாருங்க, ஒரு 2-3 நாள் பாருங்க. அப்போ அவங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல நின்றுட்டு ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு எது சொன்னா புரியுமோ அது அந்த நாலேஜ் உங்களுக்கு தானா வந்துடும். அப்போ நீங்க சொன்னது எல்லாமே அவங்க கேட்பாங்க. அவங்க 10 பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 10 பேர் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறுவாங்க. புரியுதாமா? ஓகே மாஸ்டர், நான் ட்ரை பண்றேன் மாஸ்டர். ட்ரை பண்ணுங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்குன்னா சின்ன குழந்தை மேடம், உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லாம இருக்கும். அதனால நீங்க அவங்க லெவலுக்கு போயிட்டு நீங்க யோசிக்கும் போது அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியும். ஓகே மாஸ்டர், கரெக்ட் தான் மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாஸ்டர். நான் இன்னும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கல. நான் ட்ரை பண்றேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். லாஸ்ட் வீக் தான் தீபா மேடம் ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க, புக் ஆஃப் சில்ட்ரன். அந்த புக் நீங்க முழுசா படிங்க, அதுல நிறைய விஷயம் தெரிய வந்துடும். ஓகே மாஸ்டர். இந்த பாயிண்ட் எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? என்னோட பொண்ணு தான் எனக்கு சொல்லிருக்காங்க. எப்போ அந்த பொண்ணு 7th கிளாஸ்ல இருக்கும்போது. ஆஸ் எ பேரண்ட்ஸா சில விஷயம் நம்ம மிஸ் ஆயிருப்போம், டீச்சர்ஸா கூட சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருப்போம். ஆனா அந்த குழந்தை வந்து சொல்லுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு புரியலப்பான்னு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் இந்த பாயிண்ட் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு சொல்லி. அப்போத்துல இருந்து ஸ்டார்டட் அப்சர்விங். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர்.